அடுத்து ஜெயலலிதா அம்மையார் உங்களுடைய ஆமாம் அம்மையார் ஜெயலலிதா நான் மறக்க முடியாது. ஏன்னா என்னோட முதல் புகைப்படக்காரனாக போனது ஜெயலலிதா கட் அவுட் மதுரையில் வச்சு சரிஞ்சதை எடுத்தது தான். அதுதான் என்னோட முதல் படமும். ரெண்டாவது ஜெயலலிதாவோட இப்போ பொதுக்கூட்டத்தை தான் ஃபஸ்ட்டு நான் சிவகாசியில் கவர் பண்ணேன். அது ரெண்டாவது அந்த மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் ஒரு முறை ஹெலிகாப்டரில் அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. ஹெலிகாப்டரில் எவ்வளோ சவுண்டு கேட்கும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, அது உச்சகட்ட அநியாயம் என்ன நடந்துச்சுன்னா 96ல் போய் பர்கூரில் போட்டி போடுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் செவரே அடிச்சு விட்டாங்க. எப்படின்னா இப்போ வந்து வடக்கு பார்த்து வாசல் இருக்கான். அந்த தாசில்தார்கிட்ட தான் இந்த அம்மா வந்து மனு கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, வாஸ்து பார்த்து கிழக்கு பார்த்து செவரை இடித்து அங்கே கதவு போட்டாங்க. நைட்டாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இப்படி போகணும், ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இப்படி போகணும், அந்த அம்மையார் அப்படி வருவாங்க, தாக்கல் பண்ணுவாங்கன்னு அப்படி வாஸ்து பார்த்து தான் அந்த அம்மா படுதோல்வி அடைஞ்சிச்சு. அன்றைக்கி டேட்டில் பேட்டின்னு போனதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து ஹெலிகாப்டரில் ஏறி உட்காந்துக்கிட்டு, புரியுதா, அந்த படியில் ஏற வச்சு 5 நிருபர்கள் மட்டும் போகிறோம். அங்கேருந்து பேசுகிறாங்க. அந்த அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு உள்ளுக்குள்ளே கேட்காது. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் நிறைய தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்திருக்கிறார். அதுவும் வேறு விஷயம். அதை பார்த்தா போயிட்டே இருக்கும்.